ப்ரோக்கரி சேலஞ்சஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்சிபியோட லேட்டஸ்ட்டான எடுத்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபியோட இன்ஜூரி அப்டேட்டை பார்த்துருவோம். ஆர்சிபிக்கு ஹேசல்வுட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் சால்ட்டு, ஜாக்கப் பெத்தல் அண்ட் அதே நேரம் நம்மளுடைய தலைவன் டேவிட் படிக்கல் இப்போ ரூல் அவுட் ஆகிருக்கிறாரு. ஸோ ஜாக்கப் பெத்தாலை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸில் இன்ஜுரி ஆயிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆல்ரெடி ஒரு இன்ஜுரியில் இருந்து தான் ஸோ இப்போ வந்துட்டு உள்ளே வந்து ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனை கலக்கிட்டு இருக்கிறாரு. பட் ஆனால் அவரோட இன்ஜுரி சீரியஸான இன்ஜுரி கிடையாது. அவர் மீண்டும் வந்துட்டு அவருடைய ப்ராக்டிஸை தொடங்கினார் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் ஜாஸ் ஹேசல்வுட்டுக்கு வந்துட்டு ஷோல்டர் இன்ஜுரி. ஸோ டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்துட்டு அவுட் பண்ணி ஒரு மேட்ச் விளாடாமே இருந்திருக்கிறாரு. நம்மளுடைய டேவிட் படிக்கல் இப்போ IPL 2025 ரூல்ட் அவுட் ஆகிட்டார். அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஸோ அந்த இடத்துல மயங்க் அகர்வாலையும் சைன் பண்ணியிருக்கிறாங்க. ஃபில் சால்ட்டை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஜஸ்ட் ஒரு ஃபீவர் அப்படின்னு தான் சொன்னாங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் மேட்ச் ஆடுவார்னு எதிர்பார்க்கப்பட்டு இருந்த சுச்சுவேஷனில் ஸோ அவரும் ஆடவே இல்லை. ஸோ டோட்டலாக இப்போ வந்து இன்ஜுரி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத தாண்டி அவைலபிலிட்டி இஷ்யூவும் ஆர்சிபியை ஹெவியாக போட்டு போலக்க ஆரம்பிச்சிருக்கு. ரொமாரியா ஷெஃபர்ட் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் டியூட்டிஸ் காரணமாக IPL 2025 குவிக்காக வெளியேற போகிறாரு அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்தது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து அப்டேட் தான். பட் இப்போ ரீசெண்டாக வந்திருக்க அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொமாரியா ஷெஃபர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கண்டிஷனல் NOCயில் வரலை, அவர் பியூர் NOCயில் வந்திருக்கிறாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா NOCயில் 2 டைப் இருக்குது, கண்டிஷனல் NOC அண்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் NOC அப்படின்னு சொல்லி. நீங்கள் வந்து கண்டிஷனல் NOC அப்படின்னா நீங்கள் வந்து எப்போ வேணாலும் உங்கள் பிளேயரை ரிட்டர்ன் கூப்பிட்டுக்கலாம். அதனால தான் அந்த கண்டிஷனோட தான் NOC கொடுக்கறதுனால அது கண்டிஷனல் NOCன்னு வரும். பட் ஆனால் ரொமாரியா ஷெஃபர்ட் அப்படி கிடையாது. அவர் வந்துட்டு லீகல் NOCயோட தான் வந்திருக்கிறதுனால அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ தேவையோ அந்த மாதிரி அந்த டைமில் அவர் நீங்கள் கூப்பிட முடியாது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் போர்டுக்கிட்டையும் வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணி ஸோ இப்போ பெர்மிஷன் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாங்கிட்டாங்க. ஸோ அதனால் வந்து இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா ஸோ டோட்டலி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சீசன் அவைலபிளாக இருப்பார். பிளே ஆஃப்ஸ்க்கு அப்புறம் கிளம்பிடுவார் அப்படிங்கிற மாதிரி கூட இப்போ வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு இருக்குது. பட் அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ ஒரு ஃபுல் சீசன் அவைலபிளாக இருப்பார் அப்படிங்கிற விஷயம் வந்திருக்கு. ஃபில் சால்ட், ஜாஸ் ஹேசல்வுட் இவங்க 2 பேரும் இன்ஜுரியில் வந்து சஃபர் ஆகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் ஒரு 2-3 நாளில் அவங்களும் க்யூர் ஆயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. பட் ஆனால் டேவிட் படிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ட் அவுட் ஆகிட்டார் அவரோட இடத்துல. ஸோ உள்ள சைன் ஆகிருக்கிறது யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மயங்க் அகர்வால் 12 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேமிலிக்குள்ளேயே இணைகிறாரு நம்மளுடைய மயங்க் அகர்வால். ஸோ இது ஒரு பெரிய விஷயம். அண்ட் அதே நேரம் இப்போது ஆர்சிபிக்கு இது ஒரு பாசிட்டிவாக நெகட்டிவாக என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியல. பட் ஆனால் இப்படி ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. என்னென்னா ஸோ IPL 2025 வந்துட்டு இப்போ வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. IPL 2025 பொறுத்த வரைக்கும் ஸோ வார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தினால வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்பான் ஆயிருக்கு. 1 வீக் எந்த IPL மேட்சும் நடக்காது. ஒரு வாரத்துக்கு அப்புறம் மறுபடியும் கவர்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற அந்த அப்டேட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய IPL ரெஸ்யூம் பண்ணுறாங்க. ஸோ இப்போ தான் இந்த சீசன் ஆர்சிபி ஒரு பெரிய லெவலில் ஒரு எஃபெக்டிவான டீமாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை கண்டிப்பாக வந்துட்டு அவங்க சாம்பியன் ஆயிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களோட ஃபேன்ஸுக்கு ரொம்ப ஹெவியாக இருந்தது. ஈவன் வந்து ஆர்சிபியோட ட்ராஃபி ட்ரீம் அப்படிங்கிறது இந்த தடவை தான் எல்லாத்துக்கும் பெருசாக இருந்தது. பட் ஆனால் அதுக்குள்ளே வந்துட்டு இப்போ இந்த IPL சீசனே வந்துட்டு நிறுத்துற லெவலுக்கு ஒரு வார் அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. ஸோ இதனால் இப்போ 1 வீக்குக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா IPL வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மேட்சஸும் போஸ்ட்போன் ஆகிட்டுருக்கு. இது ஷெட்யூலில் ஒரு பெரிய லெவலில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 10 நாள் 12 நாள் IPL எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அண்ட் அதே நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1 வீக் அப்புறம் கண்டிப்பாக IPL நடக்கும் கேட்டால் அதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா வந்துட்டு அந்த சைடில் இருக்கிற மற்ற ஸ்டாக் ஹோல்டர்ஸ் கவர்மெண்ட் கிட்டலாம் வந்துட்டு ஓகே அப்ரூவல் வாங்கி அவங்க ஓகே சொன்னால் தான் நடக்கும். அண்ட் அதே நேரம் இது வந்து ஒரு கெட்டதாக இருந்தாலும் இதில் நடக்க போகிற நல்லது என்னன்னா சப்போஸ் IPL ரெஸ்யூம் ஆச்சுன்னா ஆர்சிபியோட ஸ்டார் பிளேயர்ஸ்க்கு இன்ஜுரின்னு நம்ம ஒரு அப்டேட் பார்த்தோம். ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீண்டும் அவங்களுடைய ஃபுல் ஃபிட்னஸை கெயின் பண்ணி அவங்களுடைய ப்ரைமரி பிளேயர்ஸாக உள்ள வளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் ஆனால் இந்த தடவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீசன் மட்டும் நடக்கலை அப்படிங்கிற சுச்சுவேஷன் வரும்போது ஆர்சிபிக்கு கப் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்காது. இந்த தடவை அவங்களோட டீம் எஃபர்ட் அந்த லெவலில் இருந்தது. ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களோட ஸ்குவாட் செலெக்ஷன் எல்லாமே ரொம்ப ஹெவியாக இருந்தது. ஸோ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஸோ கண்டிப்பாக நம்மளோட சைடு அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். ஸோ நீட்டான பெர்ஃபார்மன்ஸாக ஆர்சிபி கொடுத்துட்டு இருந்த இந்த ஒரு டைமில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நடக்க தேவையில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஏன்னா இப்போவே வந்து ஆர்சிபிக்கு ட்ரோல்ஸ் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிருச்சு. 18 சீசன்ஸ் நீங்கள் தோற்றிங்க அப்படின்னா நீங்கள் குருசாமி அப்படிங்கிற மாதிரி ட்ரோல்ஸ் அப்படிங்கிறத இப்போ என்னாலேயே பார்க்க முடியுது. ஸோ டோட்டலி வந்துட்டு இந்த தடவை மட்டும் ஆர்சிபி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்துட்டு ஜெயிச்சாகணும் சுச்சுவேஷன் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.